செப்டம்பர் 9, 2025 நம்ம நாட்டினுடைய 17வது துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் பார்லிமெண்ட் ஹவுஸில் நடக்க போகுது. இந்த தேர்தல் மறைமுக தேர்தல். ஏன்னா நேரடியாக மக்கள் இந்த தேர்தலில் பங்கேற்க முடியாது. ஆனால் மக்கள் பிரதிநிதிகள், எம்பிக்கள், நாமினேட்டட் அண்ட் எலெக்டட் எம்பிஸ் ஆஃப் போத் தி ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், இரு அவைகளில் உள்ள எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் 12 பேர் நாமினேட் பண்ணுவாங்க பிரசிடென்ட். அவங்களுமே இந்த தேர்தலில் பங்கேற்கலாம் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில். ஆனால் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நாமினேட்டட் பங்கேற்க முடியாது. ஒன்லி எலெக்டட் மட்டும்தான் பங்கேற்க முடியும். சரி, இந்தியா கூட்டணி சார்பாக சுதர்ஷன் ரெட்டி அவர்களையும், என்டிஏ கூட்டணி சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக போட்டிடுறதுக்கு. இப்போ இந்த வீடியோவில் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்குது, வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் உள்ளது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் அண்ட் ஷீட்டாக எளிய மக்களுக்கும் புரியும் வகையில் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 5 பார்ட் 5 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் யூனியன் கவர்மெண்ட்டை பற்றி நம்ம அரசியலமைப்பு சட்டம் பேசியிருக்கு. இந்த பார்ட் 5ல் தான் வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 63லேருந்து ஆர்டிக்கல் 71 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி தான் பேசியிருக்கோம். அதாவது துணை ஜனாதிபதி பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதில் 66வது சரத்தில் என்ன பேசியிருப்பாங்க, அதாவது ஆர்டிகல் 66 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட். வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத இந்த சரத்து விவரிக்கிறது. அதை நாம் இப்போது பார்ப்போம். 66வது சரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை ஆகணும் அப்படின்னா அவங்க குவாலிஃபைட் பர்சனாக இருக்கணும். எதுக்கு குவாலிஃபைட் பர்சனாக இருக்கணும்னா, லோக்சபா எம்பியாக போட்டிடுறதுக்கோ அல்லது ராஜ்யசபா எம்பியாக போட்டிடுறதுக்கோ அவங்க குவாலிஃபைட் பர்சனாக இருக்கணும். ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 35 வயசு அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுதான் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா ஃபார் கான்டெஸ்டிங் தி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். ஒரு துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டிடுறதுக்கு இதுதான் தகுதிகள். ஓகேங்களா? இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன். மக்களால் நேரடியாக இதில் பங்கேற்க முடியாது. ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்பாங்க. ஸோ அது என்ன, அது எப்படி பங்கேற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலெக்ட் பண்ண எம்பிஸ் போத் தி ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், அது ராஜ்யசபாவாக இருக்கலாம் இல்லை லோக்சபாவாக இருக்கலாம், இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வைஸ் பிரசிடெண்ட்டை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் விண்டோ, அது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புரிகிற மாதிரி ஒரு சிம்பிள் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா, இதில் ஒரு சீக்ரெட் பேலட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சீக்ரெட் பேலட்டில் எம்பிஸ்க்கு இந்த சீக்ரெட் பேலட்டை கொடுப்பாங்க. இதில் பர்டிகுலராக அந்த பெண்ணை மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணணும். வேறு எந்த பெண்ணையும் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது எம்பிஸு ஓட்டு போடும்போது. ஸோ அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஓட்டு இன்வேலிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அதில் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அந்த சிங்கிள் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்னா என்னென்னா, அதில் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இவருக்கு ஓட் பண்ணுறேன், செகண்ட் இவருக்கு ஓட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ப்ரிஃபரன்ஸ் அவங்க கொடுக்கணும். அட்லீஸ்ட் 1 ப்ரிஃபரன்ஸை அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். இது கம்பல்சரி. அண்ட் 1க்கும் மேலே கொடுக்கலாம் அல்லது கொடுக்காம போகலாம், அது அவங்களோட விருப்பம். ஆனால் கட்டாயம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க. இதுதான் கான்ஸ்டியூஷனும் சொல்லுது. ஓகேங்களா? இந்த எலெக்ஷன் யார் நடத்துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துவாங்க. அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யாராக இருப்பாங்கன்னா, பார்லிமெண்ட்டோட ஜென்ரல் செக்ரட்டரி தான் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை நடத்துவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பிரசிடென்ட் கிட்ட தன்னோட ரெசிக்னேஷனை கொடுத்துட்டாரு. இப்போ அதனால 6 மாதத்துக்குள்ளே இந்த தேர்தல் நடத்தி முடிக்கணும். அதன் காரணம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஒரு ஆஃபீஸ் வேக்கண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் வைஸ் பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ் வேக்கண்ட்டாக இருக்கும்போது அது 6 மாதத்துக்குள்ளே அந்த தேர்தல் நடத்தி முடிக்கணும். ஸோ அதன் காரணமாகத்தான் இந்த 17வது வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இப்போ செப்டம்பர் 9 அன்னைக்கு நடக்க போகுது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் அண்ட் சுதர்ஷன் ரெட்டி அவர்களும் போட்டிடுறாங்க வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக. இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் போது நாமினேட் செய்யப்பட்ட அந்த கேண்டிடேட்டை 20 எம்பிஸ் ப்ரொபோசர்ஸ் ஆகவும் 20 எம்பிஸ் செகண்டர்ஸ் ஆகவும் முன்மொழியணும். அப்படி முன்மொழிஞ்சாதான் அவங்களோட அந்த கேண்டிடேச்சரை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஏற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி டெபாசிட்டாக 15,000 rupees அவங்க பே பண்ணணும். இதெல்லாமே ரூல். ஓகேங்களா? ஏன்னா இது சீரியஸான கேண்டிடேட்ஸை என்கரேஜ் பண்ணும், அன்சீரியஸான கேண்டிடேட்ஸை விட்ரா பண்ணும். அந்த ஒரு விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்ஸ் மூலயமா
என்ன பண்ணப்படும்னா, இந்த ஓட்டுங்கள் எம்பிஸ் போட்ட அந்த ஓட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதத்திலும் வேஸ்ட் ஆகாம பார்த்துக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 கேண்டிடேட் வந்து போட்டியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ், ஒய், இசட், ஏபிசி அப்படி போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லோவஸ்ட்டாக வாங்கியிருக்காங்கல்ல, ஓட்டு வந்து லோவஸ்ட்டாக வாங்கியிருக்கிறவர் வந்து எலிமினேட் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இவர் வாங்கின அந்த கொஞ்சம் ஓட்டு வந்து அடுத்தடுத்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகி அப்படியே அவங்களுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க. அந்த அந்த ஸ்லாப் வரணும். அந்த கோட்டா வந்து யார் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறாங்களோ, அந்த மெஜாரிட்டி கோட்டா யார் ஃபில் பண்ணுறாங்களோ, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆவாங்க. வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. பிரசிடெண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு சிட்டிசன். வைஸ் பிரசிடெண்ட் வந்து செகண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ரொம்ப வந்து ஒரு உயர்ந்த போஸ்ட். ஆனரபிள் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு போஸ்ட்டு. இவங்க தான் வந்து சேர்மனாக இருப்பாங்க கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுக்கு. அதாவது ராஜ்யசபாவுக்கு, அப்பர் ஹவுஸுக்கு வந்து இவங்க தான் வந்து சேர்மனாக வந்து செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரசிடெண்ட்டோட ஆஃபீஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும் போது by means of illness or by means of death or by means of resignation எதா வேணா இருக்கலாம். 6 மாதத்துக்கு இவங்க வந்து ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக கூட செயல்படலாம். இது கான்ஸ்டியூஷனில் இந்த ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு நிறைய பவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி வந்து ரூலிங் பார்ட்டியில் இருக்கிற யார் எலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் மோஸ்ட்லி வந்து வைஸ் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, மெஜாரிட்டி எம்பிஸ் வந்து அவங்க தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி கோட்டா வந்து அவங்க ஃபில் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க நாமினேட் பண்ண நெக்ஸ்ட்டு வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெமோக்ரஸியில் யார் வேணால் வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம். வைஸ் பிரசிடெண்ட்டாக எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, யார் வேணால் டெமோக்ரஸியில் வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம். அது அவங்கவுங்களோட உரிமை. லெட்ஸ் சி ஆன் செப்டம்பர் 9 அந்த 9ஆம் தேதி அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தி செப்டம்பர் 9 அன்றைக்கே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து அந்த ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனில் ஒரு கான்செப்ஷனல் கிளாரிட்டியை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாவது புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் பிரசிடெண்ட்டை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பேசுவோம். ஏன்னா வைஸ் பிரசிடெண்ட் பற்றி பேசியாச்சு. இன்றைக்கி நியூஸில் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதுனால இதை பேச வேண்டிய சூழ்நிலை நான் இருந்தேன். அதனால் நான் இதை பேசினேன். அண்ட் பிரசிடெண்ட்டை பற்றி நிச்சயமாக நான் வேறு ஒரு வீடியோவில் பேசுகிறேன். அண்ட் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் அஜய். நன்றி, வணக்கம்.